அழகே அழகு சீரியல்ல தங்கராஜுக்கு தெரியாம ரேவதி மலரோட பர்த்டே கொண்டாட வந்தது தெரிஞ்ச தங்கராஜ் ராகவன் வீட்டுக்கே போய் ரேவதிய அசிங்கப்படுத்துற தருணம். நெஞ்சே பதபதைக்கும் கதைக்களம் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரேவதி ராகவன் வீட்டுல தான் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தங்கராஜ் ராகவன் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க வந்ததும் ரேவதியும் வந்து நிக்கிறாங்க, ரொம்பவே படபடப்பா. அப்ப ராகவன் கிட்ட, ஏமாமா வீட்டுல இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, மாப்பிள்ளையா என்ன கூப்பிடணும்னு தோணலையா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துகிட்டு, எனக்கே தெரியாது மாப்பிள்ள, நான் சும்மா தான் இருந்தேன், கேக் வெட்ட போறப்பதான் கேக் வெட்டுது வாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது இந்த வீட்டுல புது பழக்கமா இருக்குது, எதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுதானே செய்யணும், இது என்ன அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பண்றது அப்படின்னு கேக்குறாரு தங்கராஜ். அதுக்கு லக்ஷ்மி இருந்துகிட்டு, எல்லாம் முன்ன மாதிரி இல்ல மாப்பிள்ள, எப்ப இவ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னையில இருந்து எங்களுக்கு மரியாதையே இருக்கிறது இல்ல, எதையுமே எங்கிட்ட யாருமே கேட்டு செய்யறது இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் ஆடுறாங்க அப்படின்னு மதிய சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, ஓஹோ அந்த அளவுக்கு மாறி போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மாப்பிள்ள, எது சொன்னாலும் சண்டைக்கு நிக்கிறா, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கறா, பொண்ணா இவ வீட்டுக்கு மருமகளா அடங்கி உடங்கி இருக்கணுங்கிற அந்த இதே இருக்கிறது இல்ல, எப்ப பாரு எங்க கூட சண்டைக்கே நிக்கிறா மாப்பிள்ள. இதோ இப்ப பிறந்த நாள் கொண்டாடுச்சுல, அது எல்லாமே இவளோட ஏற்பாடுதான், இவ என்ன குழந்தையா இப்ப பிறந்த நாள் கொண்டாடலின்னு யார் அழுதா, 1 வயசா 2 வயசா, எப்ப பாரு இப்படியேதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே திரியறா மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, ஓஹோ இந்த வீட்டுல இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் நடக்குதா அத்தை, ஏன் சுரேஷ் இதெல்லாம் நீ கேக்குறது இல்லையா அப்படின்னு சுரேஷ கேக்குறாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் இவரு என்ன கேக்குற அளவுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துகிட்டு, பாத்தீங்களா பாத்தீங்களா உங்ககிட்டயே அவ எப்படி பேசுறான்னு, இப்படியேதான் எப்ப பாரு வீட்டுக்குள்ள சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறா, வீடா இதுன்ற மாதிரி இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. ராகவன் இருந்துகிட்டு, ஆமா மாப்பிள்ள எங்களுக்கே தெரியாது கேக் வெட்டுறதே, திடீர்னு கேக்க வாங்கிட்டு வந்துட்டு கேக் வெட்டலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்களும் வந்து என்னடா பண்றதுன்னு ஆசீர்வாதம் பண்ணி கேக்க தின்னுட்டு போனோம், அந்த அளவுக்கு தான் இந்த வீட்டுல எங்களுக்கு மரியாதை இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, என்ன மாமா நீங்க இதையெல்லாம் கண்டிக்கிறது இல்லையா, நீங்க இதையெல்லாம் இப்படியே விட்டீங்கன்னா நிலைமை கை மீறி போயிடும், அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க ஆட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரேவதி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி ரொம்பவே படபடப்பா பயந்து போய் நிக்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துகிட்டு, என்ன மாப்பிள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்தியான்னு கேக்குறாரு, நீ அமைதியா நிக்கிற, பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, போயிட்டு வந்துட்டங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எந்த கோயிலுக்கு போன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி ஏதோ ஒரு கோயில் அப்படின்னு சொல்லவும், ஏதோ ஒரு கோயிலா, என்ன நீ இப்படி பேசி பழகுற, மாப்பிள்ள கேட்டா இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா அப்படின்னு லக்ஷ்மி திட்டுறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, அவ கோயிலுக்கு போனாதானே என்கிட்ட உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றா. என்னது பொய் சொல்றாளா உங்ககிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அத்தை, அவ கோயிலுக்கே போகல, கோயிலுக்கு போறேன்னு எங்க அம்மா கிட்ட பொய் சொல்லி குழந்தைங்களை விட்டுட்டு இங்க உங்க வீட்டுக்கு கூத்தடிக்க வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரேவதி இது மாப்பிள்ள சொல்றது உண்மையா, நான் வந்தப்பவே கேட்டேன்ல மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வந்தையான்னு, சொல்லிட்டு வந்தேன்னு இப்ப என்னடான மாப்பிள்ளை இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லல. லக்ஷ்மி இருந்துகிட்டு, வாயை மூடு ரேவதி, எனக்கு தெரியும் இவ வந்ததுல இருந்து நீயும் மாறி போயிட்ட, என்ன மாப்பிள்ளைக்கு அடங்காம நீ சுத்திட்டு இருக்கிறியா, மாப்பிள்ளைக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, அவங்க என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு தானே வந்தாங்க, அதுவும் கேக் வெட்டுறதுக்கு தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, இங்க பாரு உன் வீட்டுல உன் தங்கச்சிய பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கூட உனக்கு உரிமை இருக்கு, ஆனா ஏன் பொண்டாட்டிய பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியா நின்று வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி ரொம்பவே பயந்து போய் நிக்கிறாங்க. பாக்கியராஜ் இருந்துகிட்டு, ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதையே இவ்வளோ பெரிய விஷயமாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, எது இது உனக்கு பெரிய விஷயம் இல்லையா, உன் பொண்டாட்டிக்கு கேக் வெட்டுறதுக்கு ஏன் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்திருக்கா, இது உனக்கு சின்ன விஷயமா அப்படின்னு சொல்றாங்க தங்கராஜ். அதுக்கு ராகவன் இருந்துகிட்டு, ரேவதி நீ பண்றது எதுவுமே சரியில்லை, மாப்பிள்ளைய கோவப்பட வச்சுட்டு இருக்கிற, நீ மாப்பிள்ளை கிட்ட தெரியாம வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு ராகவன் திட்டுறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, அது ஒன்றும் இல்லை மாமா, வர வர உங்க பொண்ணுக்கு குளிர் விட்டு போச்சு, எங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்துற அளவுக்கு உங்க பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா, ஒன்று பண்ணலாம் மாமா, பேசாம அவளை இங்கேயே வச்சுக்கோங்க
அவளுக்கு இங்க இருக்கிறதான் பிடிச்சிருக்கு போல. அங்க எங்க வீட்டுல இருக்கவே முடியல அவனால. ஆவுனா கிளம்பி கிளம்பி இங்க வந்துடுறா. நானும் வெளியில போயிடுறேன்னா என்னால கண்டுக்க முடியறது இல்ல. அதனால என் புள்ள பையனை நானே பாத்துக்கிறேன், நீங்க உங்க பிள்ளைய இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, இல்லைங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு பேச வரையில ராகவன் போய் ரேவதி கண்ணத்துல பலார்னு ஒரு அற விடுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மாப்பிள்ளை கோவப்படுற மாதிரி வச்சிருப்பேன், அங்க சம்மந்தி அம்மா கிட்ட கூட சொல்லாம வந்திருப்பேன். உனக்கு என்ன ரேவதி அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு? எல்லாம் இவ கொடுக்குற இடம், இவ தான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, அப்பா அண்ணி எல்லாம் என்னை கூப்பிடல, நானா தான் வந்தேன், கேக் வெட்டலான்னு சொன்னங்காட்டி நான் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ராகவன் இருந்துகிட்டு, எல்லாம் உன்னால மலரு, உனக்கு இப்ப கேக் வெட்டலன்னு யார் இது பண்ணா? இப்ப பாரு மாப்பிள்ளை எவ்வளவு கோவமா நிக்கிறாருன்னு, உனக்கெல்லாம் இந்த வயசுல இது தேவையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மதி இருந்துகிட்டு, சொல்லிட்டு வர மாதிரி அவர் நடந்துகிட்டு இருந்திருந்தா அவங்க சொல்லிட்டு வந்திருப்பாங்க, அவங்க பயமூர்த்தி வச்சிருக்காங்காட்டிதான் அவங்க பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்க, அதுக்கே நீங்க அவங்கள திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டே சுரேஷ், இதுக்கு மேல அவ ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷியா இருக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் அவளை அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் பக்கத்துல போய், ஏமதி உன்னால அமைதியாவே இருக்க முடியாதா? இப்ப அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்க குறுக்க உள்ள போற? அவங்க பேசிக்குவாங்க, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் கிட்ட ராகவன் கெஞ்சுறாரு, மாப்பிள்ள இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு. இல்ல மாமா, உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் குளிர் விட்டு தான் போச்சு, நம்ம சொல்றதை எதையுமே கேட்கறது இல்ல, நம்ம மேல இருந்த பயமும் போயிடுச்சு, அவளுக்கு என்னமோ இங்க இருக்கிறதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவ இங்கேயே இருந்துட்டு வரட்டும், அவளுக்கு எப்ப வர தோணுதோ அப்ப வரட்டும் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துகிட்டு, மாப்பிள்ள அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் வந்து, மாமா அக்கா ஏதோ தெரியாம பண்ணிட்டா, தயவு செஞ்சு எனக்காக மன்னிச்சு விட்டுருங்க மாமா இந்த ஒரு தடவை அப்படின்னு கேட்குறாங்க. தங்கராஜும் யோசிச்சுட்டே நிற்கிற. அப்படி ரேவதி இருந்துக்கிட்டு, சாரிங்க நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா நான் கிளம்புறேன், வந்த வேலை முடிஞ்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. ரேவதியும் பின்னாடியே போய் கார்ல ஏறிக்கிறாங்க. இங்க வீட்டுக்குள்ள ராகவனும் லக்ஷ்மியும் மலர பேசுறாங்க. ஏன் மலரு, அவதான் சின்ன புள்ள, அவளே வந்தாலும் நீ சொல்லாம வரக்கூடாது, போன்னு சொல்லி தாட்ட தெரியாது உனக்கு, நீயும் சேர்ந்து அவங்க கூட கேக் வெட்டி கூத்தடிச்சிட்டு இருக்கிற, எனக்கு தெரியும் இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தான்னு அப்படின்னு மலர பேசுறாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, இங்க பாருங்க சும்மா சும்மா அவங்களையே பேசாதீங்க, அவங்களுக்கு நாங்க கேக் வெட்ட போற விஷயமே தெரியாது, நானாதான் கேக் வாங்கிட்டு வந்து ஆர்டர் பண்ணி வெட்ட ஆரம்பிச்சோம், அதுல ரேவதியும் கலந்துக்கிட்டாங்க, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது என்ன அவ்வளோ பெரிய கொலை குத்தமா? கேக் வெட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு, எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் மதி, இந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்டுல நடந்ததே இல்லை, மாமா எப்படி கோவப்பட்டு போறாரு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, உங்க மாமா கோவப்பட்டு போறது இது என்ன புதுசா, தினம் நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் ரொம்பவே கோவமாயி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு கையை குத்திக்கிறாங்க. ராகவனும் லக்ஷ்மியும் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ, இவ வந்ததுல இருந்து குடும்பமே குடும்பமா இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. மலரு, பாக்கியராஜ், மதி 3 பேரும், ஏன் மதி இதெல்லாம் வேண்டாம், இப்படி ஏதாவது நடக்குன்னு சொல்லிதான் நான் கேக் வெட்டணுன்னே ஆசைப்படுறதில்ல அப்படின்னு மலர் சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, கேக் வெட்டுறதுதான் இங்க பிரச்சனைன்னு இல்லைங்க, இங்க எது எடுத்தாலும் பிரச்சனை தான், இவங்க எதுக்கு தான் சண்டை கட்டல, எல்லாத்துக்குமே சண்டை கட்டுவாங்க, நீங்க இதை ஃப்ரீயா விடுங்க, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாக்கியராஜ் ஒண்ணுமே பேசாம நிக்கிறாரு. மலர் இருந்துகிட்டு, என்னங்க நீங்க வந்ததுல இருந்து அமைதியா சோகமாவே இருக்கீங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.